என்னைக்கு நான் என் லைஃப்ல ஒரு பார்த்து இயந்த ஒரு மனுஷன் இந்த லெவல்லையும் இந்த மணி நேரம் ஒர்க் பண்ண வரா, ஒரு டெடிகேஷனா வேலை செய்ய வரா, ஒரு மேனேஜ்மெண்ட் திங்க் அப்படின்றது கண்டிப்பா அவருக்கு தான் அந்த பேர் சொல்ல முடியும். ஒரு லெஜெண்ட். எத்தனை லட்சம் பேர் அட்மிஷன் எடுத்தாலும் அத்தனை லட்சம் பேருக்கும் ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் நம்மளோட பர்சன். இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு நீங்க சரியா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குது. ஒரு பொறுமையின் சிகரத்தில் அடைக்கப்படக்கூடிய ஒரு லெஜெண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவ்வளோ பேர் பேசுறாங்க, நம்ம பேசுற டைம்ல ஒரு புரியல, ஆனா எந்த அளவுக்கு பொறுப்பா உட்கார்ந்து சாருக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரி உட்கார்ந்து கேட்டுக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட். எந்த வேலை கிடைச்சாலும் பார்ட்-டைமா செய்யறோம், எந்த வேலை கிடைச்சாலும் பார்ட்-டைமா செய்யறோம். லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. என்ன ட்ரீம் அப்படின்னா, அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ். நண்பர்களே, லைஃப்ல சார் புண்ணியத்தெல்லாம் பத்தி பேசினாரு. லைஃப்ல யாருடைய புண்ணியும் கிடைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கவனிக்கலாம் கூட பரவாயில்ல, எந்த சூழ்நிலையிலும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலாம், லைஃப்ல ஏதாவது வளர்ந்துட முடியுமா, அடுத்து ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த டியூஃபார்ம் கண்டிப்பா ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்புன்ற நம்பிக்கையோட நானும் பேசிட்டு இருக்கேன். அதனால லிசனிங் மைண்ட் இருங்க. லீடர் யாரும் பேச வேண்டாம். நிறைய மெசேஜ் கிடைக்கும் போது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறான். ஒரு நார்மல் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க வீட்டுல சாப்பாட்டுல வழி காட்டாங்க, சாப்பாடுலாம் வழி இருக்கு. ரொம்ப போக்கஸ் ஃபேமிலிலாம் கிடையாது, நல்ல செட்டில் ஃபேமிலியும் கிடையாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பையன் பிறந்தான். அவனுக்கு லைஃப் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு செஞ்சு மேலே
இருக்குதா தண்ணியில் இந்த இருக்காங்க மாதிரி லைஃப்ல அடுத்து என்ன பண்றது? இது வாட்டர் வாங்கிக்கிறேன் அப்பா படிக்கல, அம்மாவும் படிக்கல, சுத்தி இருக்கிறவங்க படிச்சு சொல்றத மட்டும்தான் கேட்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க. இந்த மாதிரி ஏகிடி குணர அந்த பையனுக்கு பிளஸ் டூ லீவ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுமா? ஹோட்டல் கடையில இலையில கடை. அந்த பையன் அவனுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் மைண்ட்ல ஒரு ஓடிட்டே இருக்கு. லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சாப்பிட கூட இறங்கி வேலை செய்ய தயாராகணும். சாப்பிட கூட இறங்கி பண்றதுக்கு தயாரா இருக்கலாம். அந்த ஹோட்டல்கள்ல எச்சல் எடுக்கிற வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு ஜாயின் பண்றான். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் டைம்ல அந்த பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. லைஃப்ல ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம எங்கேயாவது வேலைன்னா சொல்லுங்க, ஏதாவது இன்டர்வியூ தான் சொல்லுங்க, எங்கேயாவது வேலை தான் சொல்லுங்க, இன்டர்வியூ தான் சொல்லுங்கன்னு இங்க எத்தனையோ பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மத்தியில அந்த பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தண்ணி ஒன்று அவனுடைய ஃப்ரெண்ட் மூலமா கிடைக்குது. அவன் ஃப்ரெண்டு நீங்களாம் வந்திருக்கீங்க இல்லையா, உள்ள ஏதாவது இன்வைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பையனுக்கு அவன் ஃப்ரெண்டு என்னன்னு சொல்லி இன்வைட் பண்றான் அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்த லேப்டாப்க்கு மோடம் ஃப்ரீயா தராங்களா, அந்த மோடத்தை வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போட அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு இன்வைட் பண்றான். ஃப்ரெண்ட்ஷிப்லயே மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த பையனுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். அந்த பையன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்காக, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தர்மபுரிக்கு வரான். பஸ் ஃபேருக்கு காசு இல்லாம தெருக்கு போறதுக்கு வழி இல்லாத ஒரு பையன் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வரான். 2014 ஜூன் 12ஆம் தேதி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். 2014 ஜூன் 13ஆம் தேதி நியூஸ் ஆஃப்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவன் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அவன் உள்ள என்ட்ரி ஆயிட்டான். இதை எடுத்து செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு அவனோட பேரண்ட்ஸ் போய் டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் படிக்காதவங்க, நார்மல் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க யாருன்னு கேட்கறாங்க, படிச்ச ஒரு 4 பேர் கேட்கறாங்க. அந்த படிச்ச ஒரு 4 பேர் இதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம், ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம், ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம் 4 பேர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த பையனுக்கு என்ன பண்றது தெரியல. அந்த பையன் அவருடைய அப்ளையை கான்டாக்ட் பண்றான். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு சீனியரை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அவர் கொடுக்குற மோட்டிவேஷன், அவர் கொடுக்குற ஒரு உந்துதலால அந்த பையன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்றாங்க. லைஃப்ல அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல, நெகட்டிவ் என்னன்னு தெரியல, லைஃப் என்ன பண்ண போறோம்னு தெரியல, அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டியே ஏற்க இல்லை. அவனுக்கு ஒரு +2 முடிச்சிருக்கான், அவ்வளவுதான். லைஃப்ல அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு பையன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்றான். ஃபோன் பண்ண கண்டுக்கிறீங்க எதுக்காக நியூஸ் ஆஃப்க்கு வரானோ அதுக்காக அந்த லேப்டாப்பை சேவ் பண்ணிட்டு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாம அந்த நியூஸ் ஆஃப்டை சூஸ் பண்றான். ஒரு வருஷம் அந்த பையனை வச்சு செய்யறாங்க. எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் அந்த சொசைட்டி வச்சு செய்யுது. ஸ்கூலு, காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா எல்லாரும் வச்சு செய்யறாங்க. இது சும்மா, இது பேக், இது வேண்டாம் 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 சொல்லி சொல்லி அந்த பையனை செம்ம டீமோட்டிவேட் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு வருஷம் அந்த பையன் நியூஸ் ஆஃப்டை லேர்ன் பண்ண கத்துறான். நியூஸ் ஆஃப்டை எனக்கு கத்துறான், இன்ஸ்பைரா கத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு புரியுது, நியூஸ் ஆஃப் நான் புரிஞ்சுக்கிட்டான். களத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. களத்துல இறங்கி வேலை செய்யறான். ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்களுக்கு ஷோ பண்றான். அடுத்து டெவலப்மெண்ட் அவனை பத்தி பிளான் பண்றான், செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு 15 மாசத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு அவன் உழைச்சதுக்கு ஒரு பலன் கிடைக்குது. நியூஸ் ஆஃப்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு 50 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப பயப்படுறான். யாருக்கு மேலே கேட்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கு போனாலும் அவன் ட்ரெஸ் கோட் சரியில்லை, அவனுடைய கம்யூனிகேஷன் சரியில்லை. 50 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாம திணறான். 50 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக 15 மாசம் ஒர்க் பண்ணிருக்கோம். 15 மாசம் ஒர்க் பண்ணி 50 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம்.
தான். ஆனா இந்த 1800 பேர்கிட்டயும் லிசன் பண்ற கெப்பாசிட்டி செல்ஃபா இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில தான் அடுத்த 1 மணி நேரத்துல ஈஸியா கடந்து போயிடலாம். லைஃப்ல வந்து ஒரு சில மணித்துளிகள் லைஃப்ல ரொம்ப முக்கியமான இடத்துல வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வைக்கணும். அந்த ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பையன் விட்டுட்டு போயினா என்ன ஆகுது? 15 மாசம் கழிச்சு அவன் பிரிவிலேஜ் ஆகிறான். அவன் தலைமுறையில ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய 18 வயசுல எந்த துறை வேணாம் பண்ணாம அந்த துறையில பயிர் கற்றுக்கொண்டான். 18 வயசுல பயிர் கற்றுக்கொண்டான். அதை எதுவுமே காரணமா அப்பா அம்மாவுடைய அடுத்த 4 வருஷத்துல 50 பேர் கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாதுன்னு நினைச்ச பையன் 1250 நபர்கள் வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் 20 ஏரியா 20 ஏரியா ராயல் ரோடு ஆகும். 20 ஏரியா எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள். ஸ்கூல் காலேஜ் வந்து சென்னை கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. இது எல்லாத்துமே பேஸ் பண்ண பையன் 2018 காலேஜ் வெளியே வராங்க. தொடர்ந்து கண்டினியூ ஃபாரினா படிச்சவர் 5 முறை மேல ஃபாரின் போறாரு. அவனுடைய ட்ரீம் எல்லாமே அச்சீவ் பண்றான். சட்ட இல்லாம அந்த பையன் சட்டல ட்ரீம் ஆசைப்படுறான். சின்ன ட்ரீம் பாருங்க. லைஃப்ல நேத்து நானு ரவி சார் ஒரு வார்த்தை சொன்னேன். சக்சஸ் ரொம்ப ஈஸியா இல்ல நம்பரே கேட்டுக்கோங்க. மெசேஜ் சக்சஸ் ரொம்ப கஷ்டமா இல்லைங்க. சக்சஸ் ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மள கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட தான் போதும். நம்மள சரியா கைட் பண்ணி மேல கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கான்னு சொல்லுங்க, சக்சஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். அது மட்டும் மறந்துடாதீங்க. உங்க லைஃப்ல உங்களுடைய சக்சஸ் உங்களுடைய வெற்றியை கூட கைட் பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு ரவிசார் உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தயவு செய்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா லாக் ஆகிடுவீங்க, மாட்டிக்கிங்க. 21 வயசுல அந்த பையன் ராயல் ரோடு ஆகலாம். குடும்ப சூழ்நிலை காரணமா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு.
பையனுக்கு டெலிவரி ஆகுது. எனக்கு அந்த பையன் ஒரு ஃபோன் வருது. பையனுடைய வந்து லைஃப்ல எல்லாமே நீங்க நான் சொல்ற பேசி அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் லைஃப் நடக்கும். ஆனா எனக்கு இந்த கொஸ்டின் இருக்கணும். ரவி சார் அந்த பையன்கிட்ட ஒரு ட்ரைனிங் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு. 108 தடவை கால் பண்ணுப்பா. நானே என் காரை எடுத்தேன். என் காரை ஏசி ஆன் பண்ணேன். அவங்க வைஃப் உட்கார வச்சாராம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாராம். ஈஸியா டெலிவரி பண்ணாங்களா, ரிலாக்ஸா பண்ணாங்களாம். அது எப்படி அந்த பையன் ரொம்ப ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த பையனும் அதே மாதிரி ஒரு பையன் வந்து அந்த பையனுக்கு கால் பண்றாங்க. பையனடி வந்துச்சு. அந்த பையன் 108 கால் பண்ணல. அவங்க காரை எடுக்கலாம். ஏசி ஆன் பண்ணாங்க. ரெண்டு பையனுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாதம் வைக்கலாம். அவங்களை கொண்டு போயிட்டு சாயம் அட்மிட் பண்ணிட்டு போய் பிரியாணி சாப்பிட்டான். சாயம் அட்மிட் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்டான். எனக்கு நோ டென்ஷன். மணி இல்லைன்னா டென்ஷன் வரும். மணி இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். சும்மா இந்த வயசு டைலாக்கா பேசலாம். பாருங்க இந்த பேங்க்ல இருக்கிறவங்க காரணம் 18 வயசு அவங்க இப்ப என்ன செய்யணுமோ அதை செய்யாம 18 வயசுல கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க. கொஞ்சம் மாத்தி வச்சாங்க. 18 வயசு முன்னாடி கொண்டு பின்னாடி போகாம அவங்களுடைய கேரியர் பின்னாடி போயிருக்காங்க. அவங்களுடைய கேரியர் பின்னாடி அப்பதான் நம்ம லைஃப்ல அவனுக்கு புரியுது. அதுக்கு வாழ்க்கைனா என்னன்னு எப்ப புரிய ஆரம்பிக்குது? அந்த டெலிவரி எப்ப கையில இருக்கு ஒண்ணுமே புரியல சார். அழுவாசியா வருது. சொல்லிட்டாங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அம்மாவை கொடுக்குறாங்க. 2 பையன் 2 பொண்ணா. கடவுள் நீ கடவுள் செய்ய வேலையை செய்யற. கடவுள் செய்ய வேலையை செய்யறானே என்ன வேலை? ஒவ்வொரு பக்தனும் தன்னுடைய கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, ஏதாவது ஒரு வரம் கொடு, ஏதாவது ஒரு வரம் கொடு, லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கறாங்க. அந்த கடவுளால எல்லாருக்கும் ஒவ்வொருத்தையும் கொடுத்துட முடியாது இல்லையா? அதனால அந்த பையனை தான் அனுப்பியிருக்காங்க. நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. அந்த பையன் போய் 1500 பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால நீ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத. உனக்கு என்ன வேணும் கேட்டாங்க. எனக்கு 2 பையனுக்கு தான் சந்தோஷம், 2 பொண்ணுக்கு தான் சந்தோஷம். ஆனா 2 பையனுக்கு தான் பொண்ணு தான் நடந்து தோணும், 2 பொண்ணுக்கு தான் ஒரு பையன் நடந்து தோணும். அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்றா அப்படின்னு டெல்லியில ஒரு பையன் ஒரு பொண்ணு சொல்லிடுறாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொரோனா. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் டியூஸ் ஆஃப் பவர் என்னன்னு. சார் நான் டியூஸ் ஆஃப் தொழிலாளா பார்க்கணும். இது எனக்கு ஒரு எப்படின்னா ரஜினிகாந்த் போயிட்டு சினிமா விட்டு வந்து சொல்ல எப்படி அவரு அவங்க வைஃப் விட்டுருவாரு. நான் சினிமா விட மாட்டேன். விராட் கோலிக்கு போயிட்டு
பெஸ்டா செய்யலாம். டிப்ளமேட்ல இருந்து அம்பாசடர் ஆகலாம். அம்பாசடர்ல இருந்து இந்த பையன் ஸ்டார் அம்பாசடர் மட்டும் ஆகலைங்க. 50 பேருக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறது கஷ்டமா இருந்த அந்த பையன் பாலிவுட் வச்சு பேர் இந்தியாவில் போகாத பேஸ் பார்க்காத செல்வத்தில் கிடையாது சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா பேருக்கும் அனுப்பிச்சிட்டோம். அந்த பையன் ஒரு பையன் யூஸ் பண்றதுக்கு 160 சட்டு கரெக்ட் யூஸ் பண்றான். 160 சட்டு 160 பேண்ட் 16 ஷூட் 16 பஸ் ஸ்டாண்ட்ல 500 ரூபாய் வாட்ச் கையில பார்த்த பையனுக்கு இன்னைக்கு 16 பிராண்டட் வாட்ச் இருக்கான். ஒரு வாட்சுடைய காசு மட்டும் 2 லட்சம் ரூபாய். செருப்பு இல்லாம வந்த பையன், செருப்பு இல்லாத பையன் இந்தியாவுல என்னென்ன பிராண்ட்ல ஷூ இருக்கோ எல்லா பிராண்ட் 37 ஷூ அவன் வீட்டுக்கு அவனே வாங்கிக்கிறான். டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஹோம் தியேட்டர், கட்டில், பீரோ, மெத்த, சோஃபா, எவ்ரிதிங் எல்லாமே அடுத்த 20 வருஷம் வாரண்டியோட வாங்கி வச்சிருக்கான். அடுத்த 20 வருஷம் வாரண்டியோட அந்த பையன் வாங்கி வச்சிருக்கான். லைஃப்ல பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார் பொண்ணு பார்த்துக்கிறாங்க. புதன்கிழமை பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அந்த பையனுடைய குழந்தைங்க எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி முடிச்சுட்டு 1ஆம் கிளாஸ் போயிடுறாங்க. புரியுதா? ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான டைம்ல பயன்படுத்த அப்படின்னா முடிவு கொடுக்க மாட்டாங்க. அந்த பையன் சரியான டைம்ல பயன்படுத்துறதுனால 40 வயசுல அந்த பையனுக்கு 40 வயசாக போகுது. அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறான். அந்த பையனுக்கு 40 வயசாக போகுது. அவனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். லைஃப்ல எதெல்லாம் இழந்தானோ எதெல்லாம் பெரியோட பார்த்தானோ அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு ட்ரீம் கேட்டான். பையன் நான் உங்களோட ட்ரீம் வச்சுக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை அம்மா கேட்கறாங்க, அந்த பிளாட் வாங்க நல்லா இருந்தானே அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிறாங்க. எங்க அம்மா அவங்க பையன் அம்மா கணவர்கிட்ட பேசிக்கிறாங்க. என்ன வேலை தெரியுமா? 10 லட்சம் அப்படின்றாங்க. அந்த பையன் மைண்ட்ல ஒரு விஷயம், அந்த பையன் அப்பா சொல்றானா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாட்டை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கூட பார்த்தா போய் பேசிட்டு நீ ஊர்ல போய் ஏமாத்தி யாருக்கு அதே விஷயா அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு அந்த பையன் அவங்க அம்மாவுக்காக பிளாட்டோட 10 லட்சத்தையா இருக்கும் 40 லட்சம் போயிடுச்சு. 26 வயசுல அந்த பையன் அவங்க அம்மாவுக்காக 40 லட்சம் ரூபாய் நேரத்தை கொடுத்துருவாங்க. பெருக்கணும் யாரால முடியாது செய்ய முடியாது பண்ண முடியாது சொன்னாங்களோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 பேர் பண்ணிருக்காங்க. யூஸ் ஆஃப் ஐஎஸ்டி 7 பேர் பண்ணிருக்கான். அதாவது 2000 இன்சென்டிவ்க்காக அந்த பையன் வந்து யூஸ் ஆஃப்க்கு இந்த 2000 இன்சென்டிவ் ஆகிறதுக்கு 3 மாசம் ஆயிருக்கு. 3 மாசம் 12 வாரம் ஆயிருக்கு. ஆனா அந்த பையன் 2 வாரத்துல 8 சென்டி 16,000 ரூபாய் அந்த பையன் அவனுக்கு ஒரு ஆசை, எதை செஞ்சா பெருசா செய்யறான். ஒரு லைன்ல பண்ணாம 2ஆம் லைன்லயும் பண்றான், 3ஆம் லைன்லயும் பண்றான். அந்த பையன் யார் இல்லையா பாருங்க.
தருமபுரி மாவட்டத்திலேயே பெரிய மண்டபம் பண்ணாரி மண்டபம். அந்த பண்ணாரி மண்டபத்தை புக் பண்ணி ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு இந்த வெளியே யூனிவர்சிட்டி வரும். இடம்லாம் வெளியே இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு கைட்லைனா இருந்தது ரவிச்சந்திரன் சார். அந்த பையனுக்காக ஒரு ரவிச்சந்திரன் எப்படி இருக்காங்க லைஃப்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி 10 வருஷத்துக்கு வேற மாதிரி எல்லாருக்கும் கடவுள் கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா பார்ப்பாரு. அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த பையன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறதுனால இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் அவன் வைஃப் நிறைய கிஃப்ட் பண்ணாரு. என்ன ஒரு ஐட்டம் பாருங்க. ஏன் ஜெயிக்கும் ஏன் டவுட்டா யாருக்காவது ஏன் ஜெயிக்கும் டவுட்டா இல்லையா? எல்லாத்தையும் இருக்கும் சொல்ல மறந்துடாது. சொல்ல கேட்கணும். ஏன் நம்ம ஜெயிக்கிறோம்? இந்த சுரேஷ் ஒரு பையன் ஜெயிச்சதுனால சார் சுரேஷுடைய வைஃப் போற ஷூவும் வைஃப் போற ட்ரெஸ்ஸும் வைஃப் போற செப்பலும் பிராண்ட். சுரேஷ் ஒருத்தர் ஜெயிச்சதுனால அவன் குடும்பமே காரணம் போகுது. சுரேஷ் ஒருத்தர் ஜெயிச்சதுனால ரொம்ப நல்லா இருக்காங்க. இதுக்குள்ள ஒரு பையன் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என் ஃப்ரெண்டுடைய அப்பா அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுது. 10 லட்சம் நல்ல நோட் பண்ணி இப்படி நடக்கும். நம்ம அப்பாவுக்கு பைசா ஆகிடுச்சு நன்றாக. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் 10 லட்சம் செலவு பண்ண காப்பாற்றாங்க. ஆனா 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ற கெப்பாசிட்டி ஃபேமிலிக்கு இல்லை. அந்த பையனுடைய அப்பா தவறிடுறாரு, இறந்து போயிடுறாரு. சுரேஷ் தெரியுமா ஒரு பையன் இருக்குது. நம்ம அப்பாவுக்கு வயசாகுது. எங்க அப்பா வேற 6 மணிக்கு முன்னாடி 6 கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டாரு. கவர்மெண்ட் ஜாப் பண்ணிக்குவாரு. வைட் ஜாப் போகாதனால எங்க அப்பா கிடையாது. அம்மா பாவம் சும்மா பசங்களை வந்து ஸ்டேட்டஸ் போடாம இங்க இருக்க என்னைக்கு அம்மாவோட ஸ்டேட்டஸ் போடுறதே இல்லை. மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே ஸ்டேட்டஸ் போடுறது சார். நேற்று அண்ணா சார் கேட்டாரு உங்க ஃபேமிலி அன்னைக்கு உதவ கேட்டாரு சார். என்னோட ஃபேமிலி இது வரைக்கும் நான் பார்த்தேன். நான் எந்த அளவுக்கு இருந்தேன் எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னு என் ஃபேமிலிக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்தாச்சு, எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. எங்க ஆசையா இருந்தா நீங்க எனக்கு பொசிஷன் பார்த்தா என்ன நினைக்கிறான்னு தெரியல. லாஸ்ட் பெஞ்ச் சுரேஷ் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூலுக்கு 25,000 ரூபாய் காலேஜ் கொடுக்குறோம். 25,000 காலேஜ் கொடுக்குறேன். கோட்டைக்கு வந்து ஊர்ல எந்த பையன் உதவ மாட்டான்னு சொன்னாங்களோ அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா? ஊர்ல ஒரு கோயில் இருக்காங்க. அந்த கோயிலுக்கு டொனேஷன் இருந்தாங்க. அந்த டொனேஷன் வந்து திரும்பி பார்த்தான் பையன் சுரேஷ். கந்தசாமி மகன் குமார் 100, தரும மகன் முருகன் 500, பழனி மகன் சுதார் எங்க தம்பி 500. ஏன்னா ஜாப் இருக்காங்க. பழனி மகன் சுரேஷ் 25,000. என்ன நடக்குது புரியல. பட் புரியலன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம் சார். உங்க பையனுக்கு என்ன சொன்னா தைரியமா இருக்குங்க. உங்க பையனை வளர்க்கணும் கவலைப்படாதீங்க. உங்க பையன் உழைக்கணும், கஷ்டத்தை ஏற்றுக்கணும், போராட்டம் தயாரா இருந்தா ஜெயிக்க நாங்க தயாரா ஜெயிக்கிறீங்க. நம்மளும் தெரியாது கஷ்டம் வளர்த்துட்டு இப்போ வளர்ந்துருக்கேன். உங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதுதான் பேனர் பாருங்க. என்னோட உயிரோட பேனர் எவ்வளவு ஷீல்டு எவ்வளவு கிஃப்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. எத்தனையோ நான் கஷ்டப்பட்டுருக்காங்க. என் உழைச்சிருக்கோம், போராடிக்கிறேன். எங்கள் வாத்தியார் தான் எனக்கு மொத்தமாக யூடியூப்ல எத்தனை நாள் ஆலோசனை தெரியுமா? யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பையனுக்கு கூட நீங்கள் ஜெயலட்சுமி காலேஜ் அட்மிஷன் எடுக்க முடியாது சொன்னாங்க. ஜெயலட்சுமி காலேஜ் தான் படித்த ஒரு பையன் ஒரு அட்மிஷன் எடுக்க முடியாதுனாங்க. வாங்க சார் ஃபர்ஸ்ட் இயர்
மிடில் கிளாஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம். 450 பேர் ஒரே காலேஜில் அட்மிஷன். 450 அது 7 வாதியார் இப்படி யூஸ் ஆஃப் ஜாயின் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. லைஃப்ல இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இது, ஒருவேளை யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்ன மாதிரி கலாய்ச்சி கிண்டல் பண்ணி கேட்டு விட்டு போயிருந்தா, ஐயோ சார் கொண்டே விட்டு போடாப்பா, கல்யாணம் லைஃப் எங்க ஆகுது, இன்ஜினியர் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுமா சார், எங்க லைஃப் ஜெனரேஷன் சார் 50 பவுன் நேரம் சாத்தியமே கிடையாது. 50 பவுன் நேரம் இன்னைக்கு வீட்டு விலைவாசிக்கலாம் சாத்தியமே கிடையாது. என் ஒய்ஃப் என்ன கல்யாணம் பண்ண ஒரு 6 மாசம் மஞ்ச கைக்கா போயிருக்காங்க. அவங்க எங்க போனாலும் நான் பார்ப்பேன், அந்த லேடிஸ் வந்து இன்னொரு லேடிஸ் கடத்தே பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறேன், ஆனா அவங்க கேட்க முடியாம லைஃப் ஒரு மைலேஜ் கொடுக்கணும்யா. ஐந்து நான் சொல்றதே யூசர் 15 முன்னாடி தான் 5 போட தாக்கி போட்டேன். எப்படி பாசதி வச்சு அவனுக்கு தெரியல, சுரேஷ கல்யாணம் பண்ணா நீ எவ்வளவு லைஃப் வாழ பண்ண அவனுக்கு தெரியல. 50 போட எடுத்து போட்டு பெருசா வளரலைங்க. ஸ்டாண்டர்ட் ஆயிரம் 100 பேர் படிக்க முடிச்சிருக்கேன். டைமிங்க 100 பேர் தான் முடிச்சிருக்கேன். 2050 பேர் 3000 பேர் முடிச்சிருக்கு. 10ஆவது இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எப்படி எப்பவுமே ஒரு பக்கபலமா இருக்கிறாங்க. என்னுடைய சொல்றத பத்தி சொல்றது வார்த்தைகள் இல்லை. பாருங்க, லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று நம்மளை கைட் பண்ற குழு, இன்னொன்று நாம கைட் பண்ண சிஸ்டர். இந்த 2 பேருமே சரியான வச்சுங்க லைஃப் சுத்தம். ஆனா ஆர்டர் தான் சுத்தம் மாத்திக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு கோல்டுக்கு மேல வயலுக்கு மேல தெரியல. அந்த மாதிரி ஒரு பெஸ்டா எப்படி இன்னைக்கு வரைக்கும் கஷ்டத்துலையும் லாபத்தையும் இன்பத்திலையும் எப்படி இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சு இந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான செமினார் ஆர்கனைஸ் பண்றதுக்கு காரணமா இருந்த என்னுடைய லவ்லி லவபிள் டிடிசி சாம்பியன்ஸாக ஒரு பிரேக்கர் லாபம் நல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கபில் சார், லாஸ்ட் 8 எக்ஸாம் பயணிக்கிறீங்க. மிஸ்டர் மனோஜ் சார் பலமான நன்றிகள். அண்ட் சக்தி பிரகாஷ், ஹரியரன், திருமால், ஸ்ரீகாந்த், தீபக் அண்ட் பிரவீன் குமார் எல்லா பேரும் சொல்லலாம். பட் 60 பேர் ஆயிட்டாங்க. நீங்க எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. டிடிசி ஆல் லீடர், ஆல் சாம்பியன், இது புதுசா வந்தவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. ஃபைனலி என்னுடைய ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். லைஃப்ல என்ன சொன்ன மாதிரி தான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியா நினைக்காதீங்க. ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, அவ்வளவுதான். சுரேஷ் ரிசல்ட் கிடைக்கணும் தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு டைம் பண்ணீங்க. சத்தியமா தெரியாத கொண்டு வேலை கமிட்மெண்ட்ல நான் அப்ளை கிட்ட யூஸ் ஆஃப் ஜாயின் பண்ணா அருணா சார் கேட்ட கேள்வி, சுரேஷ் உங்க ட்ரீம் என்ன? அடையாள அனுபவம்ல ஃபுல் மீல் சாப்பிடணும் தேவை. அடையாள அனுபவம்ல ஃபுல் மீல் சாப்பிடணும்னு வந்த பையன் தான் சுரேஷ். இன்னைக்கு எவ்வளவு பேர் கிட்ட ஃபுல் மீல்ஸ் பண்ணணும் கலந்துருக்கு. நான் ட்ரீம் சொல்றதே அப்படியே உள்ள தெரியும். அது கண் பழமும் ட்ரீம் சொல்லும்போது கண் பழமும் கடவுள் நான் நம்பி கொடுத்துருவோம். உழைக்கிறது எண்ணம் வந்துடும். காரணம் சொல்ல தேட மாட்டேன், காரணமே தேட மாட்டேன். அடுத்து என்ன செய்யலாம்? பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சுங்க. இந்த மாதிரி எல்லாமே
அப்பா 55 வயசு ஆகியும் எதுவும் செய்யாத கூட 27 வயசுல சுரேஷ் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கான். அவன் கமிட்மெண்ட் எடுத்தான். இந்த பையன் என்னுடைய குழந்தைகளுக்கு 6 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பஸ்ல டிராவல் பண்ண கிடையாது, கார்ல தான் டிராவல் பண்றாங்க. எங்க அப்பா கிட்ட நான் 6 வயசா இருக்கிற ரப்பர் பந்து வாங்கி கொடுத்தா நான் கேட்டேன். பெப்சி ரப்பர் பந்து வாங்கி பார்ப்போம். அப்புறம் ட்ரோன் கொண்டு வந்துருக்கோம். இன்னைக்கு சுரேஷ் பையன் தஸ்பத்தை அவங்ககிட்ட எங்கிட்ட கேட்கறது சன்ரூஃப் கார் கேட்கலாம். அவனுக்கு சன்ரூஃப் கார் குடிக்க வாங்கி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம எங்க அப்பையுடைய குருவுடைய ஆசீர்வாதம், அனுராதாவுடைய ஆசீர்வாதத்தோட within soon coming soon the strongest commitment your life the biggest commitment பெரிய commitment பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்து தீர்ந்த ப்ராஜெக்ட் கட்சோட எடுக்கிறார். எனக்கு இந்த காலையில 7 மணிக்கு அனுராக் சாரையும் ரவி சாரையும் கூட்டு போயிட்டு கணக்கு இதுதான் சார் பண்ண போறோம்னு சொல்லி காட்டிட்டு வந்தேன். சென்னையில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸோட, சென்னை மெயின் சிட்டியில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸோட தர்மபுரியில் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி இருக்குது. ஆர்கே குரூப் ஒயிட் டவுன் அப்படின்னு ஒரு பிளாட் போட்டிருக்காங்க. அந்த பிளாட்ல அவன் ஒய்ஃப்காக கம்மிங் டு டேட் ஆஃப் விரும்புற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நான் சொல்றேன். கூடிய விரைவில் அந்த பையன் ஒய்ஃப்காக 60 லட்சம் ரூபாயில ஒரு பிளாட் வாங்கி கொடுப்பான். திஸ் இஸ் மை ஸ்ட்ராங்கஸ்ட் கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் இவ்வளவு பேசத்தோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கொடுத்த டியூஷன் நன்றி. இவ்வளவு அழகா பிரசன்டேஷன் ஸ்கில்ல கொடுத்த பிரசன்டேஷன் ஸ்கில்ல கொடுத்த டியூஷன் நன்றி. லாங்குவேஜ் கொடுத்த டியூஷன் நன்றி. பாசிட்டிவ் மென்டாலிட்டி கொடுத்த டியூஷன் நன்றி. பாசிட்டிவ் எப்படி பேசுறது கொடுத்த டியூஷன் நன்றி. பர்சனாலிட்டி கொடுத்த டியூஷன் நன்றி. பாடி லாங்குவேஜ் கொடுத்த டியூஷன் நன்றி. ஐ டு ஐ கொடுத்த டியூஷன் நன்றி. ஸ்கேல் கொடுத்த டியூஷன் நன்றி. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ப்ராப்ளம் ஃபேசிங் ஸ்கில், negotiation skill, essential skill, computer skill, English language skill, travel skill, இந்த மாதிரி எல்லா ஸ்கில்லும் நீங்க எல்லாத்துக்கும் கத்துக்க தயாராக யூஸ் ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் பேசக்கூடிய முடியாத ஒரு பையனுக்கு இந்தியாவுடைய தலைநகரமா டெல்லி, இந்த டெல்லியில 13 நிமிஷம் தமிழ்ல பேசுறத இந்தியாவுக்குள்ள உற்சாகமா கேட்டாங்க அப்படின்னா அதோட வேலை இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப நன்றி. இன்னும் பெரிய அளவுக்கு பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த 100 நிறுத்தியாத்திர 50 25 பேரண்ட்ஸ் இருக்குது. இந்த வருஷம் எங்களுக்கு தர அந்த 50 100 25 100 மாத்திட்டு 2026ல காலையில எடுத்துருவா. திஸ் இஸ் மை ஸ்ட்ராங்கஸ்ட் கமிட்மெண்ட். தேங்க் யூ so much. லவ் யூ ஆல். குட் மார்னிங். ஜெய் விஸ்வம். ஜெய் அம்பேத். ஒன்று வருவோம் வெற்றி காட்டுவோம். என்னை தூங்க விடாம செய்யற ஒரு வசனம், என்னை தூங்க விடாம என்னை நம்பிக்கையோட ஓட வச்ச ஒரு வசனம் மறந்துடாத. நம்பிக்கையோடு நடந்து கொண்டே நதி போல, நம்பிக்கையோடு நடந்து கொண்டே நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்க கடலாக எந்த சூழ்நிலையும் பின்வாங்கிறாங்க, எந்த காரணமும் பின்வாங்கிறாங்க. பார்த்தாலும் மையத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 11,000 ரூபாய் கட்ட போனா கடந்து பேச போன டிசிஷன் யூஸ் ஆஃப் செய்யறதுனால நீ முடிவெடு, வேணாலும் நீ முடிவெடு, டிசிஷன் நீங்க எடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. லவ் யூ.